எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டபுள் டோர் சாம்சங் இன்வெர்ட்ரு போர்டு தான். இதில் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸர் கொஞ்சம் நேரம் ஆன் ஆகி ஓடிட்டு பாருங்கள், ஆன் ஆகி ஓடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நின்றுட்டு 3 தடவை பிளிங்க் ஆகுது. 3 டைம் பிளிங்க் இருந்தால் ஒன்று கம்ப்ரஸர் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை போர்டு ப்ராப்ளம் இருக்கும்னு ஆல்ரெடி நானே உங்களுக்கு சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இப்போ வாங்க இது என்ன கம்ப்ளைண்ட் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் கம்ப்ரஸர் நல்லா இருக்குது, வேறு போர்டு போட்டால் ஓடுது. அதுவும் செக் பண்ணிட்டேன். ஐபிஎம்மும் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு, ஐபிஎம்மும் நல்லா இருக்குது. ஆனால் போர்டில் தான் ஏதோ எரர் இருக்குது. அது எப்படி செக் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலு. இப்போ நம்ம ஐபிஎம்மை செக் பண்ணி பார்க்கலாம். ஐபிஎம்மை செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இது மாதிரி பார்த்துட்டு 0 எரர் பார்த்துட்டு ஒரு ப்ரோப் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் ஐபிஎம் யூவிடபிள்யூ பக்கத்தில். அதில் ஒரு லைனில் வச்சுட்டு பாருங்கள், யூவில் 688, வியில் 5.5 மெகா ஓம்ஸ் காட்டுது, யூவில் கரெக்டாக காட்டுது 690 மெகா ஓமு. மூணுத்துலேயும் சேமாக ஒரே மாதிரி காட்டணும். பாருங்கள், வியில் மட்டும் தப்பாக காட்டுது, டபிள்யூலையும் யூலையும் ஒழுங்காக காட்டுது, வியில் மட்டும் தப்பாக காட்டுது. ஆக்சுவலாக இந்த ஐபிஎம்மை ரிமூவ் பண்ணி செக் பண்ணால் கரெக்டாக வேல்யூ காட்டுது. ஆனால் இதில் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வேல்யூ காட்டுது. பாருங்கள், இதுலேருந்து நெகட்டிவ் லைன்லேருந்தும் செக் பண்ணி காட்டுறேன். நெகட்டிவ் லைன்லேருந்து பார்த்திங்கன்னா தப்பாக தான் காட்டுது. மிச்ச இந்த யூவும் டபிள்யூவும் கரெக்டாக காட்டுது. பாருங்கள், 622 இதுவும் அதே ரேஞ்ச் காட்டுது, சேம் வேல்யூ. ஆனால் இது மட்டும் தப்பாக காட்டுது. மறுபடியும் செக் பண்ணி காட்டுறோம். பாருங்கள், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இந்த வியில் தான் எரர் இருக்குது. ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஃபீட்பேக் எரரு. இதுலேருந்து ஐபிஎம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு ஃபீட்பேக் வந்து போகும். இங்கே பாருங்கள், இதுலேருந்து கனெக்ட் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் 3 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க, அது 3 கனெக்ட் ஆகி மைக்ரோ கண்ட்ரோலருக்கு போகும். ஆக்சுவலாக அதுதான் ஃபீட்பேக். அது கம்ப்ரஸர் ஓடுதா இல்லையா, ஒழுங்காக ஓடுதான்னு. அதில் ஒரு லைன் வந்து எரர் காட்டுறதுனால வந்து இந்த மாதிரி ஆகுது. இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் 8.8 மெகா ஓம் காட்டுது. பாருங்கள், 299 கிலோ ஓம்ஸ். இதுதான் கரெக்டான வேல்யூ. ஏன்னா இது 300K, இது 399 கிலோ ஓம்ஸ் காட்டுது. பாருங்கள், இது மட்டும் தப்பாக காட்டுது. ஆக்சுவலாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதனால் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஃபீட்பேக் தப்பாக போகிறதுனால கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணிடுது. கம்ப்ரஸர் ஆன் ஆகாமலே உங்களுக்கு 3 டைம்ஸ் பிளிங்க் ஆனால் போர்டு ஐபிஎம் எரராக இருக்கலாம், இல்லை கம்ப்ரஸர் எரராக இருக்கலாம். இது மாதிரி ஆன் ஆகி ஓடிட்டு உங்களுக்கு எரராக இருந்துச்சுன்னா போர்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். இதை நான் இன்னொரு போர்டு, அந்த போர்டில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டணும். பாருங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்குது. வாங்க இப்போ ரெசிஸ்டன்ஸை மாற்றிட்டு இந்த போர்டை வந்து திருப்பி இது பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே சேம் ஒரே இது தான். பாருங்கள், இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் போகிற லைன் தான் வந்து தப்பாக இருக்குது. யூவி டபிள்யூ மூணுத்துலேருந்தும் இது மாதிரி போகும். ஒரு லைன் பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு போகும். இதுக்குன்னா இது கம்ப்ரஸரோட ஃபீட்பேக், யூவிடபிள்யூட எவ்வளோ கரண்ட்டு எவ்வளோ இது எடுக்குதுங்கிறதுக்கு. ஓவர்லோட் ஆனாலோ இல்லை ஏதோ ஆனாலோ இதுதான் வந்து நிப்பாட்டுறதுக்கான ஒரு இது. கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணிவிடும். இங்கே பாருங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸை மாற்றிட்டேன். பாருங்கள், யூவிடபிள்யூ மூணுத்துக்கான எதுவும் வேல்யூலாம் செக் பண்ணிட்டேன். எல்லாமே இப்போ கரெக்டாக இருக்குது. மறுபடியும் உங்களுக்கு இப்போ செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், யூவிடபிள்யூவில் எப்படி காட்டுதுன்னு. பாருங்கள், 722, 720, 721 பார்த்திங்களா, 2 3 சேமாக ஒரே மாதிரி காட்டுது. அது மாதிரி இந்த பாசிட்டிவ் லைன்லேருந்து வச்சாலும் நெகட்டிவ் லைன்லேருந்து வச்சாலும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். பாருங்கள், ரெண்டுத்தையும் செக் பண்ணி காட்டுறேன் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ பவர் லைன் கொடுத்து வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் போர்டு கரெக்டாக வேலை செய்தா இல்லையான்னு. பாருங்கள், பவர் கொடுத்துட்டேன், ஆன் பண்ணி எல்லாம் இதெல்லாம் யூடியூப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டார்டரு. ஆக்சுவலாக வந்து சிங்கிள் டோருக்கு வந்து இந்த ஸ்டார்டர் தேவையில்லை, டபுள் டோர் போர்டுக்கு வந்து ஸ்டார்டர் தேவை. ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் போர்ட்லேருந்து ஒரு ஸ்டார்டர் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக இந்த ஸ்டார்டர் இருந்தால் தான் உங்களால் இந்த போர்டை ஆக்டிவேட் பண்ண முடியும். பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன், பவர் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டார்டர் லைனை கொடுத்தோன்னே கம்ப்ரஸர் ஓடும். பாருங்கள், கொடுத்துட்டேன்.
கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு, ஓடிட்டுருக்கு. ஆஃப் ஆகிடுச்சு. ஏன் ஆஃப் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இதில் நான் ஒரு கண்ட்ரோலர் ஒன்று வச்சுருப்பேன். அந்த கண்ட்ரோலர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இங்கே பாருங்கள், இதாவது ஸ்பீட் கண்ட்ரோலரு. இதை திருப்பி லோ பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடும். ஏன்னா இது நமக்கு அந்த கம்யூனிகேஷன் போர்ட்லேருந்து எவ்வளோ ஸ்பீடில் ஓடணும்னு இது வழியாக தான் வரும். அதுக்காக இந்த கண்ட்ரோலர் மாதிரி நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அது போட்டால் ஓடும். அதை ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் ஆகிடும். பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு கம்ப்ரஸரு. இப்போ கரெக்டாக வேலை செய்யுது. கம்ப்ரஸர் கண்டினியூவாக ஓடுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வாங்க ஃப்ரிட்ஜில் போட்டு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு கம்ப்ரஸர் நல்லா கண்டினியூவாக ஓடுது, கரெக்டாக இருக்குது. யூவிடபிள்யூ கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க. அந்த டிசி மோட்டரோட யூவிடபிள்யூ இது இந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா டைக்கினில் மட்டும்தான் வருது. இந்த மாடல் மோட்ரு, இந்த மாடல் நம்ம நார்மலாக இருக்க டிசி மோட்டரை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். அதை என்ன பண்ணால் ஓப்பன் பண்ணி உள்ளே பிசிபி போட்டிருக்கோம். அந்த பிசிபி போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக யூவிடபிள்யூ ஒயர் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் நார்மல் டிசி மோட்டரை கூட இந்த மாதிரி ரன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பிரிக்க வேணான்னா டைக்கினில் இந்த மாதிரி மாடல் மோட்ரு வருது உங்களுக்கு. அது என்னென்னா அதிலே டேரெக்டாக யூவிடபிள்யூ கொடுத்துருப்பாங்க தனியாக. அந்த யூவிடபிள்யூ அப்படியே டேரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். யூவிடபிள்யூ கொடுக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கொடுங்க. மாற்றி கொடுத்தீங்கனாலும் எரர் காட்டும். வாங்க இப்போ ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபிக்ஸில் அந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டேன், ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்கள் 0.27 ஆம்ஸ் எடுக்குது. இப்போ அந்த ஃப்ரிட்ஜோட ஃப்ரண்டேஜ் காட்டுறேன் பாருங்கள். டபுள் டோரு பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ரிட்ஜோட ட்வின் கூலிங்கு. பாருங்கள், டிஜிட்டல் இன்வெர்ட்டர். ட்வின் கூலிங்னா என்னென்னா மேலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா மேலே கூலிங் காயில் இருக்கும், கீழே வந்து ஃபேன் ப்ளோ பண்ணி தள்ளும். இதில் என்னென்னா ரெண்டுத்துலேயும் கூலிங் காயில் இருக்கும். கீழேயும் கூலிங் காயில் இருக்கும், மேலேயும் கூலிங் காயில் இருக்கும், 2 ஃபேன் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் ட்வின் கூலிங்னு வச்சுருக்காங்க. பாருங்கள், இதுதான் அதோட ஸ்பெசிஃபிகேஷனு. இப்போ 0.6 ஆம்ஸ் எடுக்குது, கண்டினியூவாக ரன் ஆகிட்டுருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள், இப்போ 8 ஆம்ஸ் கிட்ட எடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.